மக்களே நம்மளை தேடி வர்றது ஃபாலோவர்ஸ் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் நம்மளோட உறவாயிருவாங்க. உறவு அப்படின்னா பழக்கவழக்கம் ஆயிடுவாப்புல. அவருக்காண்டி என்ன சமைச்சிருக்கேன் பாருங்கள். அவர் வந்து ஈரோடுங்கிறனால அரிசி பருப்பு சாதம், அப்பளம், கடலப்பருப்பு துவையல், அண்ணன் வரும்போது ஏதோ போண்டா ஏண்டா வாங்கிட்டு வந்தாப்புல. நல்லா இந்த மாதிரி கவரை விரித்து துவையலை வச்சு நல்லா அன்பாக சாப்பிட்டோம். அண்ணன் வந்து ஈரோடு 2-3 நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல நான் வரேன் வரேன் அப்படின்னு. வடையெல்லாம் அணுகுண்டுகள் மாதிரி இருந்துச்சு, நல்லா கனமாக இருந்துச்சு மக்களே. மெதுவடை மட்டும்தான் மெதுவாக இருந்துச்சு, மற்ற வடை எல்லாமே அணுகுண்டு மாதிரி இருந்துச்சு, தீபாவளிக்கு வெடிக்க வேண்டிய மாதிரி இருந்துச்சு. அண்ணனுக்கு வந்து பருப்பு சாதம் செய்யணே அப்படின்னா அதனால அருமையாக செஞ்சு வச்சாச்சு. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புரோட்டா, நம்ம நேற்று வச்ச சப்பாத்திக்கு வச்ச சிக்கன் குருமா கிரேவி எல்லாம் உட்காந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டோம். அண்ணன் வந்து ஜாலியாக இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னாப்ல. அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு டிஎம் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்மளோட அன்பை வந்து தெளிச்சு விட்ருவோம். உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ சொல்லுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து எல்லாத்தையும் தாண்டி அன்பு ஒன்று தான்.